பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மிகவும் கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், தலைவர்கள், ஆசிரியர்கள், என் பிஞ்சு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்து கூறத்தான் என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள். இந்த விழா சாதாரணமாக நாம் நடத்தக்கூடிய ஒரு விழாவாக கருத முடியாது. இது உழைப்பின் வெற்றி, பொறுமையின் வெற்றி, அதற்கு மேலாக அல்லாஹு தஆலாவின் அருளுக்கு இது சாட்சி. இங்கே இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களின் வெற்றிக்கு பின்னால் ஒரு தாயின் கண்ணீர் கலந்த துவா இருக்கிறது, ஒரு தந்தையின் அமைதியான தியாகம் இருக்கிறது, நமது ஆசான்களின் அர்ப்பணிப்பு இருக்கிறது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நான் ஒரு கதை கூற விரும்புகின்றேன். ஒரு சிறுவன் அவனுக்கு குர்ஆன் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற ஆவலால் ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்கிறான். வெகு தூரம் அந்த கல்வி நிறுவனத்துக்கு தினமும் நடந்து போக வேண்டியிருக்கிறது. அவன் அங்கு கல்வி கற்க துவங்குகிறான். குர்ஆன் மனப்பாடம் செய்ய முயற்சி செய்கின்றான். அவனால் இயலவே இல்லை. எவ்வளவு மனப்பாடம் செய்தாலும் அவன் மனதில் அது நிற்கவே இல்லை. அவன் தாயிடம் வந்து கூறுகிறான், அம்மா, எனக்கு இது முடியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் செய்தாலும் என்னுடைய மனதில் அது நிற்கவில்லை. அந்த தாய் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடம் துஆ செய்கின்றார், அல்லாஹ்வே, என்னுடைய பிள்ளைக்கு அவனுடைய இந்த குர்ஆனை அவனுடைய மனதில் பதிய செய். ஓரிரு வருடங்களில் மிக கடினமான உழைப்பிற்கு பிறகு அவன் ஆஃபிலாகிறான். காலங்கள் கடக்கின்றன. பிஸியான வாழ்க்கையில் அவன் குர்ஆனை அறவே மறந்து விடுகிறான். இப்படி இருக்கின்ற வேளையில் அவனுடைய தாய் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கின்றாள். அவனுடைய மகனை அழைத்து, மகனே, ஓரிரு ஆயத்துக்களை நீ எனக்கு ஓதித்து காண்பி என்று அவள் மரணப்படுக்கையில் கேட்கின்ற பொழுது அந்த பையனுடைய மனதில் இருக்கும் அந்த ஆயத்துக்கள் மறைந்து விடுகின்றன, மறந்து விடுகின்றன. அப்போது அந்த மரணப்படுக்கையில் அவனுடைய தாய் கூறுகின்றான், மகனே, குர்ஆனோடு வாழ்ந்திடு, அதை விட்டு விடாதே. ஏனென்றால் இந்த குர்ஆன் மனப்பாடம் செய்த அனைத்து மாணாக்களும் அல்ஹம்துலில்லாஹ், இத்தோடு என்னுடைய உழைப்பு முடிந்து விட்டது என்ற தருணத்திற்கு வர வேண்டாம். இது ஆரம்பம் மட்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், குர்ஆனை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒட்டகத்தை விட வேகமாக ஓடிவிடும் என்று. உங்க அனைவருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, இது ஆரம்பமாக கருத வேண்டும். ஏனென்றால் இந்த பட்டமளிப்பு விழாவோடு இது முடிந்து விடாமல் நமது வாழ்க்கையிலும் நமது நடத்தையிலும் நம்மளுடைய ஒரு தருணத்திலையும் இந்த குர்ஆன் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். இஸ்லாத் உங்களுடைய வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த விழாவை சிறம்பட செய்து வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.